ஓகே பாருங்கள், நம்ம பஸ்ஸு மூவ் ஆகிட்டு இருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். மலேசியாவுடைய ரோடு எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்கும். ஒரு 6 லைன்ஸ் 7 லைன்ஸ் 8 வழி சாலை தான் பெரும்பாலும் இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ இந்த ரோடு வந்து காஜாங்லேருந்து கோலாலம்பூர் போயிட்டுருக்கு. பஸ்ஸு காஜாங்லேருந்து கோலாலம்பூர் போயிட்டுருக்கு. இது வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எம்ஆர்டி. நம்ம ஊரில் மெட்ரோ ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இங்கே எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து கேஎலுக்கு போகுது காஜாங்கிலேருந்து. பாருங்கள் எப்படி இருக்குது ரோடெல்லாம். எல்லாம் உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு உற்சாகமாக இருக்கும், மேலும் நிறைய பதிவுகளை போட முடியும். நீங்கள் மலேசியாவுக்கு வரும்போது இந்த அனுபவத்தில் நீங்கள் பெறணும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த தகவலாம் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்க்ரீன் தெரியுதுல்ல, இந்த ஸ்க்ரீனில் வந்து அடுத்து எந்த ஸ்டேஷன் போகுது, அடுத்து எந்த பஸ் ஸ்டாப் போக போகுதுன்றது இந்த ஸ்க்ரீனில் காட்டிடும். ஸோ நீங்கள் டிரைவரு கண்டக்டர் விசில்லாம் அடிக்க மாட்டாங்க. இங்கே நீங்களே பார்த்துக்க வேண்டியதான். உங்களுக்கு இடம் தெரியலன்னா இங்கே இப்போ அந்த மேப்பில் போய்கிட்டே இருக்கும். இந்த பஸ்ஸோட மூமெண்ட்டு காட்டும், எங்கே போயிட்டுருக்கு, என்ன வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கிக்கலாம். ஸோ இதுதான் நண்பர்களே, பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எல்லாம் ஒர்க் டைம் முடிஞ்சிருச்சு, அதனால் பஸ்ஸில் கூட்டமே இல்லை. ஃபுல்லாக எம்ஆர்டி ட்ரெயின் போயிட்டே இருக்குது பாருங்கள். மேலே அந்த ரோடு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். அது வந்து ஷட்டிலு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு 11 மணி வரைக்கும் போகும். காலையில் 5-6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 11 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. ஸோ வாங்க, மலேசியாவுக்கு வாங்க, நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மலேசியா ஒரு சூப்பரான நாடு. நல்லா சுற்றி பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மலேசியாவுக்கு வரணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா என்னை கூட தொடர்பு கொள்ளுங்கள். நானும் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி நண்பர்களே, நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்போம்.